நான் உங்கள் அட்வொகேட் சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து யாருன்னா நம்ம இவர் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆனார். என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. அவர் 2 பேரும் ரொம்ப இப்போ என்ன நிறைய ஷோஸு அவார்ட் ஷோஸ் எல்லாம் வர்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த இப்போ ஆணவ கொலை நடந்துச்சுல, இப்போ ஆணவ கொலை எப்போலேருந்து நடந்திருக்குங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இப்போ கௌசல்யன்னு ஒரு பொண்ணுச்சு, தைரியமாக என்ஜிஎம்டி புருஷனை இப்போ ஆணவ கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு தண்டனை வாங்கி கொடுச்சு. அந்த மாதிரி இந்த பொண்ணு ஆக்சுவலி பண்ணியிருக்கணும். ஆனால் கேட்கும்போது நாங்கள் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது நாங்கள் லவ் பண்ண நிஜமா, எங்கள் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே மட்டும் இருக்கட்டும் அப்படின்னா நெஞ்சை மிச்சிட்டு வந்து சொல்லியிருக்கணுங்க அப்பா. அப்புறம் என்னங்க லவ்? ஆக்சுவலி லவ்னா எதையும் ஃபேஸ் பண்ணும். அந்த காலத்தில் படம்லாம் பார்க்கல, சேசிங்கு அந்த ஃபைட்டிங் அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் படத்தில் ஆக்சுவலி நிஜமாக இருக்கிறதுல அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாச்சு பார்த்து எடுத்து தாங்க படம். அந்த மாதிரி இருக்கும்போது லவ் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு லவ் பண்ணுறீங்க? லவ் பண்ணும்போது உங்களுக்கு ஜாதி தெரியலையா? நான் என்ன சொல்கிறேன், லவ் பண்ணும்போது உங்களுக்கு ஜாதி தெரியல. அவங்க அவ்வளோ லட்சம் சம்பளம் வாங்குறவன் இவன் வந்து அத்லெட்டிக்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், நிறைய விஷயத்தில் வந்து ஆக்சுவலி இந்த பையன் நிஜமாவே ஜாதி விஷயத்துல கொண்டோம்னா அதை விட கும்பிட்டு தானே எதுவுமே இல்லை. இப்போ எங்காவது ஜாதி இருக்கு, ஜாதி வச்சு என்ன பண்ணுறோம்? ஜாதி அவன் கீழ் ஜாதி இல்லை மேல் ஜாதின்னு தெரியல, அவன் கீழ் ஜாதின்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் கொண்டிருக்கான். சரிங்களா? யாரும் இந்த சுர்ஜித் வந்து அத்லெட்டிக். நான் என்ன சொல்றேன், இந்த கீழ் ஜாதி பையன் தானே நீ போட்டி போட்டு அவன் வருஷத்துக்கு 12 லட்சம் 12 lakhs பெர் ஆனம் சம்பாதிக்கிறான். இப்போ நீ எவ்வளோ சம்பாதிக்கிற? அதுல போட்டு நீயும் வந்து கூட வாங்குறியா குறைச்ச வாங்குற? இதுல வர மச்சான், அவங்க அப்பா சொல்றாரு மச்சான் தான் கூப்பிடுவான், முறையோட தான் கூப்பிடுவான். ஏன் சாகடிக்கிறது தாங்க முறையா பாசமா கூப்பிட்டு போறது. மிளகா பொடியை அடிச்சு கொண்டிருக்கான். நீ தைரியமா இதுல வர காரை தூக்கிட்டு இருக்கிறான். என்ன நான் வந்து செஞ்சது அவ்வளோ தைரியம்? எப்பா மிளகா பொடி அடிச்சு முதுகுல குத்துக்கணும் என்னங்க தைரியம்? இதெல்லாம் கோலைனா கோலை. எப்படி நான் ஜாதியை வச்சு ஒருத்தனா மிளகா பொடி அடிச்சு தைரியம் பண்ணிக்கிறியா? போ பார்டருக்கு போ, ஆர்மியில சேரு, அப்போ தைரியம் இது. கூட இருக்கவங்க வந்து நம்பி கூட்டு போயிட்டு மச்சான்னு சொல்லி பேரை சொல்லி அவங்க கூட ஏமாத்தி கழுத்தறுத்துட்டேன். அது ஏமாத்தி கழுத்தறுப்பாங்களா அது மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஏமாத்தி கழுத்தறுத்துட்டான் நம்பிக்கையில வந்தான். அவனை கூட்டு போய் மிளகா பொடி அடிச்சு கொண்டிருக்க. அப்போ நீங்க எல்லாம் என்ன தெரியும்? சரி, அப்போ உன்னை உசுப்பேத்துனாங்களா இல்லை நீயா செஞ்சியா இல்லை உங்க அப்பா அம்மாவுக்கு நிஜமாலவே தெரியாது தெரிஞ்சுதான் பண்ணியா என்ன, இல்லை உங்க அப்பா அம்மா தூண்டுதல்ல பண்ணியா? இதெல்லாம் விசாரணை தான் வரும், விசாரணையில தான் தெரிய வரும். அந்த பொண்ணு இப்போ வீடியோ விட்டுருக்கு, இன்னும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மதம் இல்லைன்னு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மதம் இல்லைன்னா லவ் பண்ணுறியான்னு கேட்கும்போது அந்த அவங்க அப்பாவுக்கு இப்படி தெரியுச்சு. அவங்க அண்ணன் சொன்னா அப்போ எங்கள் அப்பாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் லவ் பண்ணுறான்ட்டு. அட்லீஸ்ட் அவங்க பையனுக்கு விட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், பெரிய ஆளுங்க பெரிய நான் அப்பாவும் பார்த்துக்குறோம், பெரிய ஆளுங்க நாங்கள் பெரிய மனுஷங்க நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீ ஈடுபடாதுன்னு சொல்லியிருக்கணும். நீ இப்போ வளர்ப்புற தவிட்ட தப்பு வந்துதான். ஒரு பையனை அத்லட்டிக்காக வளர்த்தவன் அவன் அத்லட்டிக் காலரை தூக்கிட்டவன் ஒரு ஜாதி பேரை சொல்லி மிளகா பொடி அடிச்சு கோலத்தனமா கொண்டிருக்கான். நல்லா பார்த்துக்கோ, அது ஜாதி பேரை சொல்லி ஆணவ கொலை. இதெல்லாம் அடுக்க யாருக்குமே எடுக்காதுங்க. இப்ப ஜாதி வந்து ரொம்ப கம்மிங்க. இந்த ஜாதி அந்த ஜாதி சொல்றவனே நம்ம ஏன்னா எவனுக்கு எங்க அடி விழுக்குன்னு தெரியாது ஜாதி பேர் சொன்னா. ஏன்னா ஜாதினாவே நிறைய பசங்க இப்ப ரீசெண்டா இருக்க பசங்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட், அதாவது ரீசெண்ட் ட்ரெண்டு ஜாதின்னு சொன்னா மிதிக்கிறாங்க, மிதி விழுகும். ஏன்னா மோசமான கெட்ட வார்த்தையோட மோசமானது ஜாதிங்க. நிறைய பேர் ஜாதி இல்லைன்னு சர்டிபிகேட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப பிரபலம்னு நினைக்கிறாங்க. அது நிஜமா பிரபலம் தான். ஏன்னா ஜாதியை வச்சு இந்த மாதிரி ஆணவ கொலை நடக்கிறதுக்கு அது எவ்வளவு பெருசுங்க. மனசுக்கு பிடிச்சது நல்லா இருக்கனா, இவன் நம்ம புள்ளைய வச்சு நல்லா வாழ்வானா, நாளைக்கு இவனை வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னு பாருங்க. அதுல எந்த ஒரு அப்பாவும் அப்படி நினைக்கிறது தப்பே இல்லைங்க. ஜாதியை வச்சு கீழ்த்தரமா நினைக்கிறதுனா அவனுக்கு கம்பெனி வச்சிருக்கணும், 12 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்கணும். அந்த எந்த கம்பெனி யோசிக்கிறது இல்லை, எந்த ஜாதியும் எந்த கம்பெனியும் கேட்கறது இல்லைங்க. அப்படி 12 லட்சம் ரூபா வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்குறவன் உங்க பையன் அதோட ஜாஸ்தி சம்பளம் கண்டிப்பா இல்லை. அத்லெட்டிக்கு அவன் பேர் வாங்கிக்கலாம், புகழ் வாங்கிக்கலாம். ஆனா 12 லட்சம் ரூபா வச்சு வருஷத்துக்கு அவங்க பொண்ணை நல்லா வச்சுக்கோனா, பத்திரமா வச்சுக்கோனா, பாத்துக்கிறத விட்டு ஏங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை எப்படி கேடுங்க? இப்ப செத்த வாழ்க்கையும் போச்சு, உங்க பையன் வாழ்க்கையும் போச்சு. இதுல என்னங்க உங்களுக்கு கிடைச்ச லாபம்? நஷ்டம். அதாவது இந்த
உங்க வளர்ப்பும் போச்சு, அது உங்க உயிரை போகுது, வாழ்நாள் சிறை. சரிங்களா? கொடுக்கலாம், சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப சட்டம் ரொம்ப ரொம்ப தண்டனை ரொம்ப கடுமையா போயிட்டுருங்க. உங்களுக்கும் தண்டனை இருக்கு, கவலைப்படாதீங்க. சப்போஸ் விசாரணை நீங்க எதுவும் காரணம் உங்களுக்கும் தெரிஞ்சு நீங்க தான் செய்ய தூண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை இருக்கு. இது என்னன்னா முழுக்க முழுக்க விசாரணையில தான் வரும். சரிங்களா? நீங்க போலீஸ்காரங்க, அதனால எங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த காலம் போலீஸ்காரங்க சட்டம் ஆப்போசிட்ல எல்லாருமே சமம். போலீஸ்காரங்களுக்கு உங்களுக்கு புரோட்டோக்கால் என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அதாவது புலன் விசாரணை தான். அதை விட்டு பர்சனலாக கொண்டு வந்து நான் போலீஸ்னு காலை தூக்கிட்டு செஞ்சீங்கன்னா இதுதான் நடக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எக்கச்சக்கமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. நேற்று கூட ஒரு 4-5 பேர் மெசேஜ் பண்ணிங்க, 2 பேர் வாட்ஸ்அப் பண்ணிங்க. அந்த சர்டிஃபிகேட் அது என்னன்னு தெரியலங்க. அத்தனை பேர் அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வச்சுட்டு காலேஜுக்காரங்க டிஸ்கண்டினியூ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேலன்ஸ் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படின்னு சொன்னால் நான் க்ளீனாக மெசேஜ் பண்ணுறேன், போயிட்டு டைரெக்டாக போகாதீங்கம்மா. இந்தியா போஸ்ட்டில் உங்கள் டிஸ்கண்டினியூ என்ன ரீசன் எழுதி வித்தின் 10 நாளைக்குள்ளே என் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தரலன்னா லீகலாக பார்க்கப்படும்னு எழுதுங்க அப்படின்றேன். இல்லை சார், நான் இன்னைக்கு போனேன் டைரெக்டாக, எனக்கு என்னை பயமுறுத்துறாங்க. நான் அதான் சொல்கிறேன், டைரெக்டாக போகாதீங்க. நீங்கள் போஸ்ட் எழுதுங்க, அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருக்கும், அதை வச்சு இந்தியா போஸ்ட்டில் அனுப்புங்க அப்படின்றேன். திருப்பி அதுக்கு ரிப்ளை, சார் நான் இன்னைக்கு காலேஜுக்கு போனேன், என்னை பயமுறுத்துறாங்கன்னா என்னங்க சொல்கிறது? தமிழில் தான் நாங்கள் சொல்கிறேன். கால் பண்ணுறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறோம் அதை க்ளீனாக பண்ணுங்க. அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு 180 பேர் 180 பேருக்கு மேலே கால் பண்ணிட்டாங்க, மெசேஜ் கால். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு எந்த காலேஜும் மிரட்ட முடியாதுங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு சொல்லியிருக்காங்க, நீங்கள் நடத்துறது காலேஜ் ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் கடன் கொடுக்கல, அதனால நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்கள் லைசன்ஸே கூட கேன்சல் பண்ணலாம், அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டம்ப பதில் சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்து பத்திரம் வருங்க. யார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. என்ன தம்பி? அண்ணே, அக்கா லவ் பண்ணணும் கொண்டுட்டனே. கொண்டுட்டியா? என்னடா தம்பி அவசரப்பட்டியாடா? அண்ணே வாங்கண்ணே, சரண்டராவியா தம்பி? அதுதான் என்னடா, தெரிஞ்சா தெரியாமலோ இனத்துக்காக நீ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்ட. இந்தா பண்ணா தம்பிங்கிற கதையை போற தம்பிங்கிட்ட சொல்லி அடுத்த செட்டர் உருவாக்கிறேன். நீ உள்ள போ, அண்ணன் வெளியே இருந்து இதை காப்பாத்தணுமா இல்லையா? அப்புறம் பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரானு. பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டீரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. இவனை போய் நம்பி கொலை பண்ணிட்டு வந்திருக்கியே. அவன் வாழ்க்கையை நாசப்படுத்தினால உன் வாழ்க்கையும் போயிருச்சடா. ஆனா இத பார்த்து இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கோ லவ் பண்றதுக்கோ யோசிக்கும்லனே. புடுங்கு அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். ஏய், இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்கன்னா உங்கள மாதிரி காஸ்ட் கம்யூனிட்டி குரூப் நல்லாவே இருக்க முடியாது. சரி போ போ. இந்த பாவம்லாம் உங்களை சும்மாவே விடாது. ஒரு நிமிஷம் அவ்வளவுதான் தம்பி, வந்துட்டாங்க. நீ ஒன்னும் கொல்லப்படாத. இன்னும் 2 பேர் இருக்காங்க, பெயின் வாஷ் பண்ணி அவங்களும் அனுப்பிடுறேன். ஓடி ஒளிஞ்ச அசிங்கம்னே. நானே போய் சரண்டர் ஆகுறேன். ஓடுறதுக்கு மிளகா பொடி எடுத்து அடிச்ச நேருக்கு நேரம் நின்றுக்க வேண்டியதானே? நேரடியா அவனே கையை கத்திய கொடுத்துட்டு இப்படி வால் சண்டை போட்டுக்க வேண்டியதானே? மிளகா பொடி எடுத்து மூஞ்சில அடிச்சுட்டு முதுகுல குத்தி கொண்டிருக்கு மூதேவி. இதுக்கு வீரம்னு பில்டப் வேற. இங்க பாரு, இந்த வீரம் வேதாளம்லாம் எங்களை காட்டாது. இந்த மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்க போறீங்க? இந்த மாதிரி நான் கூட்டத்தை கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டு இருக்கேன், நீ தேவையில்லாம கலத்தி விட்டு நீ. என்னையா இதுல வீரம் இருக்கு? இவ்வளவு நேரத்துக்கு அருவா வாங்கி வச்சுட்டா அவனா வீரனாயா? எங்க வீட்டுல கூட தேங்காய் விட்டுற எடுத்து போட்டா வீரமா? இந்த வீடியோ போடுற தற்குறிங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அந்த பையன் நிறைய சம்பாதிக்கிறான்னு போடுறீங்களே, உங்களுக்கு இவனை பத்தி என்ன தெரியும்? இவன் ஒரு பெரிய நேஷனல் லெவல் அத்லீட்டா போக வேண்டியது, ஸ்டேட் லெவல் அத்லீட். அவன் எவ்வளவு மெடல்ஸ் வாங்கியிருக்கான் தெரியுமா? அவன் வாழ்க்கையும் தானே போச்சு. அவன் போனா ஜெயிலுக்கு போயிட்டானே. நல்ல அத்லட்டா ஏதோ நல்ல வேலையில போய் செட்டில் ஆக வேண்டியவன் ஏதோ ஒரு பைத்தியக்கார பிள்ளை ஏதோ ஒரு இதை பேசுறி இவனோ ஏத்தி விட்டுருக்கான். ஏத்திட்டு இவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இவன் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, செத்த வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. இவங்க ஏத்தி விட்டான் பாருங்க, அவன் நிம்மதியா இருப்பான். அவன் வீட்டுல நடந்துச்சுன்னா கம்முன்னு போயிருவாங்க. நம்ம வீட்டுல நடந்து கம்முன்னு போவான் போயிருவாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒண்ணும் சொல்ல வேணாம். நீங்க தப்பு பண்ணானா தம்பி அவன் அவசரப்பட்டாங்கிற வார்த்தை வந்துச்சா தெரியாம கேக்குறேங்க. அவசரப்பட்டுட்டான் அப்படி கூட சொல்ல வேணாம். அவன் மேலயும் ஒரு நியாயம் இல்ல, அவரு பக்கத்து ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயத்தை நீங்க பாக்கணும். நீங்க பேலன்ஸா பேசுங்க, ஒன் சைடா பேசாதீங்க, பேலன்ஸா பேசுங்க. போங்க அந்த பக்கம் போங்க, நீங்க போங்க. அவன் பக்கத்து ஒரு நியாயம் இருக்குங்க. அவன் கையில எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், அதை தூக்கி வெட்டி இருக்கா. தூக்குற அளவுக்கு யாரு அந்த கத்தியை கொடுத்தது? யாரு இந்த கத்தியை ரெடி பண்ணவன்? யாரு? அவனை பிடிச்சி உள்ள போறீங்க. அந்த
ஸ்டேஜுக்கு வரப்போற நீ இப்ப அதான் சிக்னல் குடுக்குறாங்க இப்ப பாருங்க நானும் பேசி வச்சிருக்கேன் நானும் அந்த மாதிரி ஆளதான் காமிச்சிக்கிறீங்க அதானே இப்ப இல்ல அப்படி கிடையாது. எவ்வளவோ நல்லது பண்ணலாம் போய் அதை பண்ணுங்க தேவையில்லாம ஏங்க போட்டுக்கிட்டு உயிரை போட்டு வாங்குறீங்க செத்து போயிட்டாங்க போங்க உயிரெல்லாம் சாதாரணமா வந்துருமா போங்க என்ன இருந்தாலும் அவன் பக்கெட் போங்க ஏங்க போங்க நீங்க என்ன நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எங்க சமுதாயம் எங்க போயிட்டு இருக்கு இப்ப